வெல்கம் டு மினி சிட்டி கிச்சன். இன்னைக்கு வந்து சமைக்க போகிற ரெசிபி ஒரு அல்வா ரெசிபி. திருநெல்வேலினாலே அல்வா தான் அங்கே ஃபேமஸ். அந்த அல்வாவை வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேயும் விட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த அல்வாவை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் வினியேஷும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த அல்வா பண்ண நான் 1 கப் நொறுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நொறுக்கு கோதுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முழு கோதுமையும் இதுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். நான் வந்து அதனால் முந்தின நாள் நைட்டு இதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த அல்வா வந்து பர்ஃபெக்டாக வரும். நல்லா ஊறியாச்சு, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கு. இதை இனி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்செடுத்தா போதும். இனி இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டி இதோட பாலை வந்து எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி டபுள் லேயர் உள்ள வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா ஒரு லேசான காட்டன் துணி போட்டு அதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்தால் மட்டும்தான் இந்த அல்வா வந்து பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த வேஸ்ட்டுமே அந்த பாலில் விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை, இவ்வளோ வேஸ்ட் வந்துருச்சு, இதை தூக்கி போடுங்க. இந்த மாதிரி எல்லா பாலையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை மீண்டும் வடிகட்டியில் ஒரு தடவை கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சுத்தமான பால் கிடைக்கும். அல்வாவும் வந்து பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்களா, அரிக்கும்போது மீண்டும் நமக்கு வேஸ்ட் வந்துருச்சு. நமக்கு எவ்வளோ பால் கிடைச்சதோ அதை விட 2 மடங்கு தண்ணி ஊற்றி 3 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விடலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயாச்சு. பார்த்திங்களா, நல்லா தெளிஞ்சு வந்தாச்சு. இந்த மேலே நிற்கக்கூடிய தண்ணி நம்ம இந்த அல்வாவுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அப்படி பயன்படுத்தினா அல்வா வந்து ரொம்ப புளிக்கும். கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பால் மட்டும் நமக்கு போதும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 கப் பால் கிடச்சிருக்கு. நம்ம எந்த கப்பில் பால் அளந்தெடுப்போமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம கோதுமை எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. கூடவே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கப் சர்க்கரை வந்து நல்லா கேரமல் பண்ணி இந்த அல்வாவில் சேர்க்க போகிறோம். கூடவே 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கோதுமை எடுக்கோமோ அதே கப்பில் 1 கப் நெய் எடுத்துக்கோங்க. அல்வா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்ச அந்த 3 கப் சர்க்கரையை அதில் போட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி பாகு வந்து ரெடி ஆகட்டும். இந்த நேரத்தில் ஸ்டவ்வில் இன்னொரு பக்கமாக நம்ம கேரமல் ரெடி பண்ணி எடுக்கலாம். கேரமல் வந்து ரெடி பண்ணும்போது தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த 1/2 கப் சர்க்கரையை போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கலரும் சேஞ்ச் ஆக தொடங்கியாச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கேரமல் வந்து கருக வாய்ப்பு இருக்குது. அப்படி கருகிடுச்சுன்னா அதை அல்வாவுக்கு பயன்படுத்தாதீங்க. அல்வா வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும். இந்த கேரமலை கீழே கொட்டிட்டு மீண்டும் இதே மாதிரி கேரமல் ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பாகும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேரமலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். இந்த கேரமல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி விடும்போது நம்ம ஹல்வா வந்து திருநெல்வேலி அல்வா என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரை வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இதில் வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வந்து இது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இனி நம்ம ரெடி பண்ணி வச்ச
அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விடலாம். ஒரு கையில் பாலை ஊற்றும்போது இன்னொரு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தீயை வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சு நம்ம நல்லா கிளறி விடலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக இறுகி வந்தாச்சு. கோதுமை பால் வந்து கொஞ்சமாக இறுகி வந்தாச்சு. மீண்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பாத்திரத்தில் அடி பிடிச்சிட்டுனா அல்வா நல்லா வராது. மீண்டும் 10 நிமிஷம் கழிச்சாச்சு. உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அல்வா வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காமலே இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட மீண்டும் அரை மணி நேரம் ஆயாச்சு. அல்வா வந்து இன்னும் நல்லா குறுகி வந்தாச்சு. பார்த்தீங்களா? இன்னும் நல்லா குறுகிடுச்சு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு வந்ததுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நமக்கு கடைசியில் நிறைய நெய் தேவைப்படும். ஆரம்பத்தில் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா இதில் மிக்ஸ் ஆனதுமே மீண்டும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அல்வாவோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆக தொடங்கியாச்சு. நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா இளக்கி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட மீண்டும் 10 நிமிஷம் ஆயாச்சு. பார்த்தீங்களா? இன்னும் நல்லா குறுகி வந்தாச்சு. மீண்டும் 10 நிமிஷம் ஆயாச்சு. மீண்டும் நல்லா அல்வா வந்து குறுகியாச்சு. நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றினேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தெளிவாக இதில் பார்க்க முடியும். இதில் இன்னும் ஒரு டிப் இருக்குது. நம்ம நான்ஸ்டிக் தவாயில் இந்த மாதிரி பண்ணும்போது நெய் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, எப்போவும் நம்ம ரொம்ப இட்டு கிளறிட்டே இருக்க வேண்டாம். அல்வா வந்து அடி பிடிக்காமலும் இருக்கும். நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த அல்வா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு டிப் சொல்லுவேன். உங்ககிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம நெய் விடுற டைமில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை இறக்குனாலே போதும். நமக்கு நல்ல டேஸ்டான திருநெல்வேலி அல்வா வந்து கிடைக்கும். நல்ல வாசனையும் அப்போ இருக்கும். அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த அல்வாயிலேருந்து நம்ம விட்ட நெய் எல்லாம் அப்படியே வெளியே வர தொடங்கும். அந்த டைமில் வந்து ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அல்வா பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வாரம் வரை வெளியே கெடாமல் இருக்கும். மீண்டும் நெய் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அல்வா நல்லா கரெக்டாக வர 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். 1, 8 மணி நேரம் நம்ம அந்த கோதுமையை ஊற வைக்கிது. மீண்டும் அந்த கோதுமை பாலை 3 மணி நேரம் ஊற வைக்கிது. நம்ம ரெடி பண்ணத கேரமல் வந்து பர்ஃபெக்டாக வந்தாலே இந்த அல்வா வந்து நமக்கு கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்களா? அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது பார்த்திங்களா? இந்த நேரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து கண்டிப்பாக போடணும்னு தேவையில்லை. நம்ம திருநெல்வேலி அல்வாவில் வந்து முந்திரி பருப்பு போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு பண்ணும்போது அல்வா சாப்பிட வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி இருந்தால் போதும். நெய்யெல்லாம் நல்லா விட்டு வெளியே வர தொடங்கியாச்சு. ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம இந்த பாத்திரத்தில் நெய் எல்லாம் இந்த அல்வாயிலிருந்து விட்டு வெளியே 4 பக்கம் அப்படியே வருது பார்த்திங்களா?
அல்வாவும் வந்து நல்லா உருண்டு வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான திருநெல்வேலி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்களா? எவ்வளோ பெர்ஃபெக்டான, கலர்ஃபுல்லான திருநெல்வேலி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.